சவுண்டு பாஸ் சேனல் சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் வணக்கம். நம்ம குட் பேட் அக்லி இந்த படத்தோட ரிவ்யூ எப்படி இருக்குது அப்படின்னு தான் இப்போ சொல்ல போகிறேன். நம்ம அஜித் சார் நடித்து ஆதிக் ரவிச்சந்திரன் எடுத்த இந்த குட் பேட் அக்லி படம் தலை ஃபேன்ஸுக்கு இது பெரிய வடப்பாயாசம் போட்ட ஒரு படையல்னு சொல்லலாம். என்னன்னா, இதுக்கு முன்னாடி விடாமுயற்சின்ற ஒரு படம் வந்தது. அதுல தலைக்கு மாஸ் மூமெண்ட்டே கொடுக்கலையேடா அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கு நிறைவா இந்த படத்துல மாஸ் மூமெண்ட் மட்டும்தான் படத்துல இருக்குது. அதை தவிர்த்து கதைலாம் என்னன்றத கேட்காதீங்க. நாடி நரம்பு ரத்தம் இது எல்லாத்துலயும் அஜித் வெறி ஊறி போனவரால தான் இந்த மாதிரி படங்கள்லாம் கொடுக்க முடியும். அந்த லெவல்ல நம்ம ஆதிக் ரவிச்சந்திரன் கொடுத்திருக்காரு. ஏகேவோட பழைய படங்களோட ரெஃபரன்ஸ் எல்லாமே எடுத்து அதை கதையில சுருகி எப்படி கொடுத்தா தியேட்டர்ல பிளாஸ்ட் மூமெண்ட், கூஸ் பம்ப்ஸ் மூமெண்ட் எல்லாம் வருமோ அப்படி கொடுத்திருக்காரு. எங்க படத்துல மாஸ் இருக்கலாம், மாஸ் மூமெண்ட்ஸ் எல்லாமே ஒன்னா சேர்ந்து படமா வச்சா எப்படிங்க எல்லாமே தியேட்டர்ல ஹால்ஸ் போட்டு தான் வரணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துக்காகவே எழுதியிருக்காரா அப்படின்னு கேட்டேன்னா, ஆமாங்க, இப்படி ஒரு அஜித்தை பார்க்கணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்த பல பேருக்கு டேய் இது தாண்டா விண்டேஜ் ஏகே, பாருங்க இதுதான்டா நம்ம தலை அப்படின்ற மாதிரி காமிச்சிருக்காப்ல. இந்த படத்தோட பெயர் குட் பேட் அக்லி. ஆனா இந்த படத்துல எது குட், எது பேடு, எது அக்லின்றத இப்ப நம்ம சொல்ல போறோம். முதலில் சொல்ல போக வேண்டும் என்றால் தியேட்டர் மூமெண்ட்ஸ். இந்த டைரக்டர் நல்லா கணிச்சு, ஓகே இந்த சீன்ல இப்படி வச்சா தியேட்டர்ல கைத்தட்டுகள் வரும் அப்படின்னு நினைச்சு ஒன்று எழுதியிருக்காரு. அது கரெக்டாகவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்னு தான் சொல்கிறேன். ஏன்னா அஜித்தோட பொட்டன்ஷியல் எவ்வளோ, அதுக்கேற்ற மாஸ் எவ்வளோ கொடுக்கணும் அப்படின்றத கரெக்டாக அந்த டெம்ப்ளேட்டில் ட்ராவல் பண்ணிட்டாரு. அஜித்தை காட்டின ஒரு லுக்குமே ரொம்ப ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. எஸ்பெஷலி அந்த பழைய விண்டேஜ் ஏகே லுக் ஒன்று வச்சுருந்தாங்க. நிறைய பேர் பார்த்துட்டு அது ஒரு ஏஐ தான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் மனுஷன் நிஜமாவே உடம்பெல்லாம் இழைச்சி அந்த மாதிரி ஒரு லுக்கை கொண்டு வந்திருக்காரு. பார்க்க அப்படியே 50 வயசு ஆள் மாதிரி தெரிலங்க. பேக் அமர்கல படத்தில் எப்படி இருந்தாரோ அதே மாதிரி தான் நம்ம தியேட்டரில் கண்ணுக்கு காமிச்சு. சினிமாட்டோகிராஃபரா இருக்கட்டும், எடிட்டரா இருக்கட்டும், அவங்க வேலையை சூப்பரா பண்ணாங்க. இந்த படத்துல இன்னொரு பிளஸ் அப்படின்னு சொன்னா படத்தோட ஆர்ட் ஒர்க் எல்லாமே சூப்பரா இருக்கும். இது வரைக்கும் வந்த அஜித் படங்கள்ல இந்த படத்துல அவரை பேக் டிராப்பாவே ரொம்ப டார்க்கா காமிச்சிருக்காங்க. ஸோ அஜித் சாரை இந்த மாதிரி பார்க்கறது கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாகவே இருந்துச்சு. ப்ளஸ் ஜிவி பிரகாஷோட மியூசிக், இது வரைக்கும் அவர் இந்த மாதிரி மாசா ஹையா மியூசிக் போட்டதே இல்லை அப்படின்னு தான் சொல்லுவோம். கதைக்கு என்ன தேவையோ அந்த மாதிரி தான் மியூசிக் போடுவார். இவரால் 1001 படத்தில் வர மாதிரி அப்படி மியூசிக்கும் போட முடியும், அசுரன் மாதிரி ஒரு மியூசிக்கும் போட முடியும். இப்போ என்னன்னா, நான் குட் பேட் அக்லி அப்படின்ற மாதிரி படம் வந்தாலும் நானும் அப்படி தான் போடுவேன். என்னப்பா அனிருத் மட்டும்தான் இந்த மாதிரி மியூசிக் போடுவாரா, என்னாலையும் முடியும் அப்படின்றத இந்த படத்தில் ப்ரூவ் பண்ணி காமிச்சிருக்காரு. ஸோ தியேட்டர் மூமெண்ட்டாக மியூசிக்கில் அவரால் என்ன பண்ண முடியுமோ அதை சூப்பராக பண்ணியிருக்காரு. போடுற பாட்டாக இருக்கட்டும், பிஜிஎம்மாக இருக்கட்டும், அந்த லிரிக்ஸ் ரைட்டர் ஹேண்டில் பண்ண விதமாக இருக்கட்டும், எல்லாமே அவர் டாப் நாச்சில் பண்ணியிருக்காப்புல. ஸோ குட் பார்ட் எல்லாமே சொல்லியாச்சு. அடுத்ததாக பேட் பார்ட் அப்படின்னு இருக்குதுல்ல, அதை நம்ம சொல்லி தான் ஆகணும். என்னன்னா, படத்தில் இருக்கிற ரைட்டிங் என்னதான் அஜித்துக்கு பில்டப் கொடுத்தாலும் படத்தில் கதை அப்படின்றது எதுவுமே இல்லை. லாஜிக் அப்படின்றத கொஞ்சம் கழட்டி வச்சுட்டு இந்த படத்தை பார்த்தா ஓகே நீங்கள் ரசிக்கலாம், அந்த மாதிரி தான் இருக்கும். கதையாகவே ஒன்றும் அந்தளவுக்கு பெருசாகவும் கிடையாது. ஒரு அப்பா பையன் அவங்கக்கிட்ட இருக்கிற எமோஷன், அதுக்காக என்னென்ன பண்ணுறாரு, ஒரு பையனுக்காக என்னென்ன இறங்கி செய்கிறாரு அப்படின்றது தான் சிம்பிள் கதையாக இருக்கும். ப்ளஸ் இந்த இடத்துல வாலண்டரியாக பிளேஸ் பண்ண ஓல்டு சாங்ஸ், ஒரு சில சாங்ஸ்லாம் வேணுங்கனே வச்ச மாதிரியும் இருக்குது, ஒரு சில சாங்ஸ்லாம் தேவையே இல்லை, அதை ஏன்ப்பா யூஸ் பண்ணுற அப்படின்ற மாதிரி இருக்குது. இப்போ அதை ஒரு ட்ரெண்டுன்னு ஆகிட்டாங்க. என்னன்னா, ஓல்டு சாங்ஸ்லாம் வச்சிட்டோன்னா ஓகே நம்ம ஆடியன்ஸு சூப்பராகவே அதை ரீச் பண்ணிடுவாங்க அப்படின்றது. இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்த வீர தீர சூர படத்தில் இருக்கட்டும், படத்தோட கதை ஒரு பக்கம் போனாலும் மதுரை வீரன் தானே அப்படின்னு போட்டிருப்பாங்க. அது தியேட்டர் மூமெண்ட் கொடுத்ததே தவிர அந்த படத்துக்கும் இதுக்கும் சம்மந்தம் இருக்கா அப்படின்னு கேட்டோன்னா அந்த படத்தில் சம்மந்தமே இல்லை. அதே மாதிரி நிறைய மூமெண்ட்ஸ் இந்த படத்துலயும் இருக்கு. திடீர்னு அர்ஜுன் தாஸ் கூட அப்படியே பழைய பாட்டு போட்டு ஆட ஆரம்பிச்சிருவாரு. அது இந்த கதைக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சா அப்படின்னு கேட்டேன்னா நோ, இல்லைன்னு தான் சொல்லுவேன். அதே மாதிரி அஜித்தை வச்சு மாஸ் காட்டணுன்றதுக்காக தேவையில்லாத நிறைய பில்டப் ஷாட்ஸ்லாம் அதிகமாகவே இந்த படத்தில் இருக்கும். சினிமாட்டோகிராஃபி சைடில் அது சூப்பராக இருந்தாலும் கேஜிஎஃப் சைடில் அவன் யார் தெரியுமா, அவன் என்ன பண்ணான் தெரியுமா அப்படின்னு சொல்கிறதெல்லாம் அந்த அளவுக்கு கொஞ்சம் ஒட்டலை அப்படின்றதான் சொல்லுவேன். ஏண்டா கேஜிஎஃப் பண்ணால் அதில் ஏற்றுப்ப, நம்ம தலை பண்ணால் ஏற்றுக்க மாட்டியா அப்படின்னு கேட்டேன்னா இல்லைங்க, தளபதி அப்படின்னு பேசலை, படத்தில் அது ஏற்றுக்கிறபடி இல்லை அப்படின்றத தான் சொல்கிறோம். கொஞ்சம் ஒரு ஸ்பூன் அதிகமாக கொடுத்ததுனால
திகட்டிருச்சோ அப்படின்ற ஒரு ஃபீல் தான், வேற எதுவும் இல்லை. ஸோ அந்த அளவுக்கு கதையும் இல்லாமல் ஃபர்ஸ்ட் ஹாஃப் போனால் செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் ஏற்றி இறக்கமாகவே இருந்துச்சு நான் சொல்லுவேங்க. ஸோ செகண்ட் ஹாஃபுக்கு மேலே ஆதிக்கு என்ன பண்ணணும்னு தெரியலையா, ஏற்றி இறக்கி எப்படியோ கூட்டிகிட்டு போயிட்டாப்புல. ஃபர்ஸ்ட் ஹாஃபை கம்பேர் பண்ணும்போது செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் பேடாக இருக்குது, அதுதான் நீங்கள் சொல்ல வரோம். ஸோ குட்டு பேடு அப்படின்னு சொல்லியாச்சு. அடுத்தது அக்லி பார்ட் என்னன்னு சொல்லணும்ல. அது என்னவென்றால் இந்த படத்தின் வில்லன். என்னதான் ஹீரோவை நீங்கள் மாசா காமிச்சாலும் அதுக்கு ஈக்குவல் பவராக வில்லனை காமிச்சாதானே நல்லாயிருக்கும். அந்தளவுக்கு வில்லனுக்கு கொஞ்சம் கரெக்டாக எழுதியிருக்கலாம் அப்படின்னு தான் தோணுச்சு. ஏன்னா ஒரு வில்லனால் ஒரு ஹீரோவுக்கு அந்தளவுக்கு ஒரு பயத்தை உண்டாக்க முடியல அப்படின்னு தான் இந்த கதையில் இருக்குது. ஏன்னா வில்லனு நம்ம ஹீரோவை ஃபோட்டோ எடுத்து ஒரு குரூப்பில் போட்டு இவன் யாருன்னு தெரியுமா அப்படின்னு கேட்கும் போது எல்லாரும் பயந்துக்கிட்டு குரூப் விட்டு லெஃப்ட் ஆகிற சீன்ஸாக இருக்கட்டும். அதுக்கப்புறம் வில்லனும் யார் இந்த ஹீரோ, இவர் அப்படி என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாஸ்ட்டை போய் கேட்குற விஷயமா இருக்கட்டும். அந்த அளவுக்கு இவர் பயந்துட்டாரா அப்படின்ற ஒரு விஷயமா தான் இருக்கும். அதுக்கப்புறம் படத்தில் 2 வில்லனை காமிச்சிருப்பாங்க. இதில் யாருடா வில்லன் அப்படின்றதே ஒரு கன்ஃபியூஷனாக இருக்குது. ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம ஆதிக்கு எழுதி வச்சிருக்காப்புல. ப்ளஸ் இன்னொன்று சொல்லணும்னா அன்வான்ட் மூமெண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த நேரத்தில் இந்த கேமியோ இந்த விஷயங்கள்லாம் தேவையா, எமோஷன் ஒன்றா இருக்கும், அந்த இடத்துல தேவையே இல்லாமல் இந்த மாதிரி கேமியோஸு இந்த மாதிரி பில்டப்ஸு அந்த மாதிரி கொடுத்து அந்த சீனை காலி பண்ணியிருப்பாங்க. படம் பார்த்தவங்களுக்கு அது புரியும், பார்க்காதவங்களுக்கு சஸ்பென்ஸை நான் உடைக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அதனால் அதை சொல்ல முடியாது, நீங்கள் போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்படி நிறைய விஷயங்கள் கொஞ்சம் செகண்ட் ஹாஃப்ல லேக் படுத்திருச்சுங்க. சீனாகவே நிறைய ஜம்ப் இருக்கும். ஒரு சீன் ஆரம்பிக்கும், அது ஏன் ஆரம்பிக்குதுன்னு தெரியல, டப்புனு முடிஞ்சிடும், ஏன்டா டப்புனு முடிச்ச அப்படின்ற மாதிரி இருக்கும். ஒரு சில விஷயங்களுக்கு நம்ம ஆதிக்கு தெளிவா ஆன்சர் பண்ணல அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா கடைசி சீன்ல பொண்டாட்டி என் புருஷன் வருவான்டா அப்படின்னு சொன்னவனா அவன் எங்க இருப்பான் ஏது இருப்பான் அப்படின்னு தெரியாம நேரடியா போயிட்டு வில்லன் கூட சண்டை போடுற நம்ம ஹீரோவா இருக்கட்டும், வில்லன் குரூப்பு அவங்களாம் எங்கே இருப்பாங்கன்னே தெரியாது அப்படின்னு ஊருக்குள்ளே அவர் நினச்சிக்கிட்டு இருந்தாலும் ஈஸியாக கண்டுபிடிக்கிற நம்ம ஹீரோவோட கேங்காக இருக்கட்டும். திடீர்னு ஜெயிலில் காட்டுவாங்க, அப்படியே ஏகே என்ன பண்ணார் சம்பவம் பண்ணுவார் அப்படின்னு காட்டுவாங்க. இந்த மாதிரி அதிக ஜம்புகள் இந்த படத்தை கொஞ்சம் ஸ்பாயில் பண்ணுது அப்படின்னு தான் சொல்லுவேன். ஒட்டுமொத்தமாக இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா இது நல்லா இல்லை அப்படின்றத நாங்கள் சொல்ல வரல. தேட்டருக்கு இது செம்ம பிளாஸ்டாகவும் என்ஜாயபிளாகவும் தான் இருக்கும். ஒருவேளை ஓடிடி பக்கம் வந்தால் எப்படி இருக்கும், ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு இது செட் ஆகுமா அப்படின்னு கேட்டால் ஓகே, அவங்க விருப்பத்தை பொறுத்தா இருக்குது. இது என்னோட ஒப்பீனியனை மட்டும்தான் நான் சொன்னேன் ரிவ்யூன்ற பேரில். ஆக மொத்தம் குட் பேட் அக்லி. தலை ஃபேன்ஸுக்கு இந்த படம் குட்டு, நியூட்ரல் ஃபேன்ஸுக்கு இந்த படம் பேடு, ஹேட்டர்ஸ்க்கு இந்த படம் அக்லி. ஸோ எந்த ஒரு லாஜிக்கும் பார்க்காமல் அஜித் படத்தை போய் பார்க்கணும் ஆசை இருக்கிறவர்கள் இந்த படத்தை தாராளமாக என்ஜாய் பண்ணி கத்திக்கிட்டே பார்க்கலாம். ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி தான் நம்ம அஜித் ஃபேன்ஸுக்கு ஆதிக் ரவிச்சந்திரன் ஃபேன் பாய் மூமெண்ட்டாக நிறைய கொடுத்துருக்காரு. ஸோ ஒரு சில ஹீரோஸ் இருப்பாங்க, அவங்க பல வருஷமாக மோட்ரு ஓடாமல் இருக்கலாம், ஆனால் அவங்களுக்குன்னு ஒரு ஃபேன் பாய் டேரக்டர் அவங்கள ஏற்றி விடுவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தா நம்ம ரஜினிக்கு கார்த்திக் சுப்ராஜ், நம்ம கமலுக்கு லோகேஷ் கனகராஜ், அந்த வரிசையில் அஜித்துக்கு ஆதிக் ரவிச்சந்திரன். ஸோ 5 நாள் லீவ் இருக்குது, ஜாலியாக போய் படத்தை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த படத்தை நம்பி போய் பார்க்கலாம். என்ஜாய் பண்ணுங்க, ஜாலியாக இருங்க. காட் பிளஸ் யூ. மறக்காம நம்ம சேனலை லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணி வச்சுக்கோங்க மாமி. சார் உங்க கார்டு மேல ஒரு 16 நம்பர் இருக்கும், அந்த 16 நம்பர் கொஞ்சம் சொல்றீங்களா சார்?